கடந்த 19/11/2025 அன்று வானூர் வட்டம், விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருவுக்கரை கிராமத்தை சேர்ந்த கணவனால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற ஒரு பெண், அந்த திருவுக்கரையை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், இன்றைய ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திமுகவினுடைய வானூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் இருக்கின்ற திரு பாஸ்கரன் மீது தன்னை ஆசை வார்த்தை கூறி கட்டாயப்படுத்தி ஆபாச வீடியோ எடுத்து கற்பழித்து அந்த ஆபாச வீடியோவை காட்டி மிரட்டி உன்னையும் உன் மகனையும் தொலைத்து விடுவேன், ஊழியை வாழவிட மாட்டேன் என்று சொல்லி நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வர வேண்டும், இல்லையென்றால் உன் ஊரிலே வாழவிட வைக்க மாட்டேன், இந்த வீடியோவை சமூக வலைதளத்திலே போட்டு உன்னை அசிங்கப்படுத்தி விடுவேன், மானபங்கப்படுத்தி விடுவேன் என்று ஒரு புகாரை கோட்டக்குப்பத்தில் இருக்கிற அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலே கொடுத்திருக்கிறார். அந்த புகாரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றப்பிரிவு BNS புதிய சட்டத்தின்படி, பழைய IPC 376, இன்றைய புதிய சட்டப்பிரிவில் 64 என்பது கற்பழிப்பு, ரேப். தெரியலன்னா திமுக காரங்க அதை பார்த்து வக்கீல் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. எந்த காவல் நிலையம்? இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய காவல்துறை அமைச்சராக இருக்கிற, யார் காவல்துறை அமைச்சராக இருக்கிறாரு? தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தான் காவல்துறை அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு வருகின்ற இந்த காவல் நிலையம், அனைத்து மகளிர் காவல் நிலையம், திமுகவுடைய தலைவராக இருக்கிற, அந்த கட்சியின் தலைவராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் வழிநடத்துகிற அந்த திமுகவுடைய விழுப்புரம் மாவட்டத்துடைய மாவட்ட கழக பொறுப்பில் இருக்கிற மத்திய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிற விழுப்புரம் நகரத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற, தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக திரு லட்சுமணன் பேரிலே 3 மாதங்களுக்கு முன்பு அந்த வானூர் மேற்கு மாவட்டத்துக்கு திமுகவுடைய பொறுப்பாளராக போடப்பட்ட திரு பாஸ்கரன் மீதுதான் இந்த கற்பழிப்பு புகார் வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து நாம் என்ன சொன்னோம்? குற்றம் சாட்டப்பட்ட கற்பழிப்பு புகார் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற திரு பாஸ்கரன் மீது தமிழக காவல்துறை, விழுப்புரம் மாவட்ட காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், துரிதமாக விசாரிக்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும், அவருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும், நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் கோரிக்கை வச்சோம். இது மாதிரி பல எல்லா ஆட்சியிலும் சமூகம் எல்லாம் நடக்கும்போது எல்லாரும் குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி எல்லாரும் சொல்லுவோம். ஆளுங்கட்சி நாங்கள் எங்க ஆட்சியில் இருந்தாலும் சரி, உங்க ஆட்சியில் இருந்தால் என்ன பண்ணுவோம், அந்த குற்றவாளி மீது நடவடிக்கை எடுங்க, வழக்கு பதிவு செய்யலாம், வழக்கு பதிவு செய்யுங்கன்னு சொல்லுவோம். வழக்கு பதிவு செய்தால் விரைந்து விசாரணை செய்து அந்த குற்றவாளியை கைது செய்து விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவருக்கு தண்டனை பெற்று தரணும் என்று கோரிக்கை வைப்போம். ஏன் இப்போது கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் சொன்னாரு, கோயம்புத்தூர்ல ஒரு பாலியல் வழக்கு, தமிழக காவல்துறை, யாருடைய காவல்துறை? திரு மு க ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை 11 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் தேடுகிறார்கள். அந்த கற்பழிக்கப்பட்ட பெண்ணை, பாதிக்கப்பட்ட பெண்ணை தேடுகிறார்கள். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண் என்ன பண்றார்? அங்கிருந்து தவழ்ந்து வந்து ஒரு வீட்டு சுவரை ஏறி குதித்து அந்த வீட்டுக்குள் மத்திய மாடிக்குள் சென்று அழைத்திருக்கிறார். யாரும் வரவில்லை என்ற ஒண்ணு அந்த மாடியிலிருந்து பக்கத்து மாடிக்கு சென்று அங்கே கதவை தட்டி
அவர்கள் உதவி செய்து பிறகு காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தப்பறம், ஆனா அது வரைக்கும் 5 மணி நேரம் இந்த காவல்துறை தேடுகிறது, தேடியதாக சொல்லுகிறது, தேடியதாக சொன்னது. ஆனா அதுல என்ன சொன்னார் முதலமைச்சர்? தேடினாங்க, தெரியல, அது அப்புறப்பட்ட விஷயம். ஆனால் சம்பவம் நடந்தது உண்மை. அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார், புகார் கொடுத்தாங்க, அதுல வழக்கு கூட பதிவு செய்யல. ஆனால் முதலமைச்சர் என்ன சொன்னார்? உடனடியாக இதில் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படும், விசாரிக்கப்படும், 30 நாளிலே தீர்ப்பு வழங்கப்படும். அவரே இன்ஸ்பெக்டர், அவரே விசாரணை செய்கிறார், அவரே நீதிபதியாகி நாங்கள் வழக்கு தீர்ப்பு வழங்கப்படும், பெற்றுத் தருவோம் என்று சொன்னார். வழங்கப்படும் சொல்ல பெற்றுத் தருவோம் என்று சொன்னார். சரி, கோயம்புத்தூர்ல பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஒரு நீதி, விழுப்புரத்தில் பாதிக்கப்பட்ட திருவுக்குறையை சேர்ந்த அந்த பெண்ணுக்கு என்ன நீதி? என்ன நீதிதான்? இதுவரை இத்தனை வருஷம் நாங்களும் அரசியல் இருந்துட்டோம். நான் 25 வருஷமா எம்எல்ஏ எம்பியா இருந்துட்டேன். நீங்களும் தெரிவிங்களா இருக்கிறீங்க, பத்திரிகையாளர் ஊடகம்லாம் இருக்கீங்க, பல பேரை பார்த்திருப்பீங்க. ஒரு அழகான விளக்கத்தை விழுப்புரம் மாவட்ட மத்திய திமுகவுடைய செயலாளர், விழுப்புரம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு அறிக்கை, கண்டன அறிக்கை என்ற பெயரில் கொடுத்திருக்கிறார். இதுவரை யாராவது பார்த்திருக்கீங்களா? இந்திய அரசியல் இந்திய அரசியலே முதல் முதலாக பாருங்கள். திமுகவுடைய மத்திய மாவட்ட செயலாளர் திரு லட்சுமணன் அவர்கள் கொடுத்திருக்கிற அறிக்கை. என்ன அறிக்கை கொடுத்திருக்கிறார்? மாவட்ட செயலாளர் திரு டாக்டர் இரா லட்சுமணன் எம்எல்ஏ கண்டன அறிக்கை. எதற்கு கண்டன அறிக்கை? நீங்க தான் சொல்லணும். எதற்கு கண்டன அறிக்கை? வானூர் மேற்கு ஒன்றிய செயலாளர், ஈனம் மானம் சூடு சொர்ணம் இல்ல, வானூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு பாஸ்கர் மீது அவதூறு பரப்பும் விஷ சிந்தனையாளர்களுக்கு கண்டனம். என்ன சொல்றது? வானூர் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் மீது அவதூறு பரப்புகிறார். எங்க அவதூறு பரப்புகிறது? யார் அவதூறு பரப்புறாங்க? அப்ப காவல்துறை அவதூறு பரப்புதா? இந்த மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் பாஸ்கரன் மீது குற்ற வழக்கு 36/25 கோட்டக்குப்பம் அனைத்து காவல் நிலையம். இது குற்ற வழக்கு முதல் தகவல் அறிக்கை, எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆர்ல குற்ற எண் 39/25 என்ன பிரிவின் கீழே 64 பிஎன்எஸ் ஆக்ட், பிஎன்எஸ் 64 கற்பழிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. யார் மீது? யார் குற்றவாளி? நடந்த சம்பவம் 19/11 அன்றைக்கு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் எப்போ நடந்தது? ஒரு நாள் இரவு 8 மணி அளவில், ஜூன் மாதம். பாதிக்கப்பட்ட பெண் பேர் சொல்லக்கூடாது. குற்றவாளி யார்? தெரிந்த, ஐயப்பாட்டுக்குரிய, தெரியாத, குற்றம் சாட்டப்பட்டவரின் முழுமையான விவரங்கள் நல்லா பார்த்துங்க. குற்றம் சாட்டப்பட்டவர் திரு பாஸ்கரன், சன் ஆஃப் கோவிந்தசாமி, திருவக்கரை வில்லேஜ், வானூர். இது உண்மையா இல்ல? இது உண்மையா? வழக்கு பதிவு செய்யப்பட்டது உண்மையா இல்லையா? வழக்கு பதிவு செய்தது யார்? தமிழகத்தினுடைய முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையிலே கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் குற்ற வழக்கு எண் 39 கீழே பிரிவு 64 கற்பழிப்பு வழக்கு ஞானசாகரன் என்பது மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது எங்க அவதூறு? யாராவது நான் முட்டாளா இருக்கலாம், இங்க இருக்கலாம், நாங்கெல்லாம் முட்டாளா, அதிமுக எல்லாம் முட்டாள், நீங்க எல்லாம் சொல்லுங்க. இல்ல என்ன அவதூறு? அவதூறா? தோல்வி பயத்தால். சரி, ரைட்டு. ஒன்றிய வானூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு கே பாஸ்கர் மீது திட்டமிட்டு வீண் பழி சுமத்தும் கீழான செயல்பாடில் ஈடுபட்டு இருப்பதை நல்லா கவனிக்கிறீங்களா? வானூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கே பாஸ்கர் மீது திட்டமிட்டு வீண் பழி சுமத்தும்
கீழான செயலில் ஈடுபட்டிருப்பதை திமுக வன்மையாக கண்டிக்கிறது. திமுக வன்மையாக கண்டிக்கிறது. இங்க நல்லா கவனிக்கணும். லட்சுமணன் கண்டிக்கல, விழுப்புரம் மாவட்டம் கண்டிக்கல, திமுக வன்மையாக கண்டிக்கிறது. அப்ப இதை தயாரித்தது யாரு? அறிவாலயம். முதலமைச்சரோட ஒப்புதலோடு இது தயாரிக்கப்பட்டது என்ற சந்தேகம் வருகிறது. திமுக கண்டிக்கிறது. இது ஒரு பெண் ஒருவர் என்னை கற்பழித்திருக்கிறார், ஆபாச போல வீடியோ எடுத்திருக்கிறார், அதை காட்டி 8 மாதமாக என்னை கற்பழித்துக் கொண்டிருக்கிறார். என்னால் என் உடலை ஒத்துழைக்கவில்லை, என்னால் இனி முடியாது, நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற மனநிலை வந்த போது என் மகனை நலனை கருத்தில் கொண்டு நான் இதை கொடுத்து விடுங்கள் என்ற போது என்னை மிரட்டியதால் இந்த புகார் கொடுத்திருக்கிறார். அதற்கு அவர்கள் சொல்வது வீண் அவதூறு பரப்புகிறார்கள். அதை திமுக வன்மையாக கண்டிக்கிறது. நல்ல செயல். மாட்டு கட்சிகள் தலை தூக்க இயலாதபடி மேற்கு ஒன்றிய செயலர் பாஸ்கரன் செயல்பட்டு வருவார் 3 மாசத்துல. இதோ குடும்பம் ஒன்றிய செயலர் மாவட்ட செயலர் லட்சுமி சொல்ல மாட்டு கட்சி தலை தூக்க முடியாதபடி 25 ஆண்டு காலமாக இந்த வானூர் தொகுதியில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. இத கூட தெரியல. 3 மாசத்துல தலை தூக்கம். ஆமா, அவதான் யாருமே தலை தூக்க விடுவதில்லை. யாரும் வியாபாரம் செய்ய முடியாது, யாரும் தொழில் பண்ண முடியாது, ஆதரவற்ற பெண்கள் இருக்க முடியாது. அங்க போய் கேட்டா அதான் நிலைமை. அல்ல அந்த ஊருக்காரங்க அதான் சொல்றாங்க. அதான் நான் நேற்று சொன்னேன். விசாரிங்க, விசாரித்து நடவடிக்கை எடுங்க. நமக்கு அவருக்கு மேல இந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி ஒண்ணு கிடையாது. அவர் கருப்பா சிவப்பான கூட நம்ம பார்த்து தெரியாது சொல்றார். வானூர் ஒன்றிய கழக செயல் பணிகளை ஆற்றி வரும் ஒன்றிய கழக செயலாளர் பாஸ்கரன் மீது சதிகாரங்களில் வீசும் பாலியல் குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை என்று முழுமையான விசாரணை நடத்தி உண்மையை உறுதி செய்திருக்கிறோம். எப்படா லட்சுமணன் எஸ்பி ஆனாரு? எப்ப ஐபிஎஸ் படிச்சாரு அவரு? டாக்டர் தொழில் விட்டு எப்ப எஸ்பி ஆனாரு? இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க விசாரணை செய்வதற்கு? திமுக வேறு அதிகாரம் கொடுக்கும். நீங்க ஆளும் தமிழ்நாட்டே ஆள, இந்தியா கூட ஆளலாம். ஒரு குற்ற செயல் நடந்தால் அந்த குற்றத்தை விசாரிக்கிற அதிகாரம் யாருக்கு? காவல்துறைக்கு. அதுவும் உயர் அதிகாரி கூட கிடையாது. ஒரு பகுதியிலே இப்ப இந்த விழுப்புரம் நகரத்துல இந்த இடத்துல இந்த வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு குற்றம் நடக்குதுன்னா அங்க இருக்கிற எஸ்ஐயோ இல்ல இன்ஸ்பெக்டரோ இல்ல அதுக்கு யார் அந்த சட்டத்தின் வகுத்திருக்கிறாங்களோ அவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம். எஸ்பிக்கும் கிடையாது, டிஐஜிக்கும் கிடையாது. அவருக்கு தான் அந்த குற்றத்தை விசாரிக்க முடியும். அப்படி இருக்கின்ற போது மிக கொடூரமான குற்றம் இது. ஒரு கற்பழிப்பு என்பது ஒரு கொடூரமான குற்றம், பெண்களுக்கு எதிரான குற்றம். அந்த குற்ற செயலிலே காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. விசாரணை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. விசாரணை நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற போது திமுகவுடைய மாவட்ட செயலாளர் இந்த விழுப்புரம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்க பெண்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த லட்சுமணனுக்கு படித்தவர்கள், இளம்பெண்கள், தாய்மார்கள், முதியோர்கள், பெண்களும் இந்த லட்சுமணன் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட லட்சுமணன் இன்றைக்கு பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட, கற்பழிப்பு குற்றம் சாட்டப்பட்ட இந்த பாஸ்கரனுக்கு ஆதரவாக இது அவதூறாக பரப்புகிறார்கள், பொய்யாக பரப்புகிறார்கள். இதை நான் முழுமையாக விசாரித்து விட்டேன். யாரு இவர்? நான் லட்சுமணனாகிய நான், விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினராகிய நான், திமுகவுடைய மத்திய மாவட்ட செயலராகிய நான், லட்சுமணன் நான் முழுமையாக விசாரித்ததிலே இது உண்மை அல்ல என்று தெரிந்து உள்ளது. அப்ப இனிமேல் எல்லா கேஸும் அவரே விசாரிப்பார்ப்பா. புதிய எஸ்பி வந்துகிறார், புதிய இன்ஸ்பெக்டர். இனிமேல் விழுப்புரம் நகரத்தில் கட்ட பஞ்சாயத்து இருக்காது, ரவுடிசம் இருக்காது, கஞ்சா இருக்காது, போதை இருக்காது. பெண்களுக்கு பாதுகாப்பு முழுமையாக கொடுத்துருவார் லட்சுமணன். இனிமேல் எல்லாம் நடக்கும். ஸ்ட்ரிக்டான ஆபீசர் வந்துகிறார், என்கவுண்டர் ஏகாம்பரம் வந்துகிறார். ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் லட்சுமணன் விசாரித்திருக்கிறார்.
யார் இவருக்கு அதிகாரம் கொடுத்தது? இதுல மிகப்பெரிய தவறு. ஆளுங்கட்சி நிர்வாகியின் மீது, ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரு வழக்கு விசாரணை இருக்கின்ற போது ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், இது பொய், இது அவதூறு, இதை நாங்கள் விசாரித்திருக்கோம், இது உண்மையில்லை என்று சொன்னால் நீ யாருக்கு இந்த செய்தியை சொல்கிறார்? இந்த வழக்கை இப்படிதான் நீ விசாரிக்க வேண்டும். காவல்துறை எச்சரிக்கிறார், காவல்துறையை இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறார். இந்த வழக்கை இப்படிதான் நீங்கள் விசாரிக்க வேண்டும். ஞானசேகரன் தவறு செய்யவில்லை. பாஸ்கர், சாரி, அதுக்கு என்ன பண்றது? ஞானசேகரன் எல்லாம் எந்த பேர் எடுத்தாலும் திமுக தான் வருது. நம்ம என்ன பண்றது? பாஸ்கரன் தவறு செய்யவில்லை, இது பொய்யான குற்றச்சாட்டு என்று நீங்கள் அறிக்கை கொடுக்க வேண்டும், நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். அந்த பாஸ்கரனை காப்பாற்றுகிற அப்பட்டமான பச்சையான ஒரு முயற்சி. இப்படி எல்லாரும் மறைதுருவா செய்வாங்க. சில குற்றங்கள்ல கட்சிக்காரங்க ஏதாவது ஈடுபட்டானா அடிதல் போறான், சண்டை பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், ஏதோ போன்ல பேசுவாங்க சொல்லுவோம். ஆனா இத மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் இது திமுக தலைமைக்கு தெரிந்து செய்கிறாரா? முதலமைச்சருக்கு தெரியுமா? இல்ல அவருடைய உத்தரவு? ஏன்னா இந்த திமுக கண்டிக்கிறது என்பது ஒரு சந்தேகம் வருது. இது அறிவாலயத்திலிருந்து தயாரிக்கப்பட்டதோ என்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இதுவரை அரசியல் யாரும் இப்படி கேள்விப்பட்டதாக சரித்திரமே இல்லை. மறைமுகமா சொல்லுவாங்க, இல்ல இப்படி இருக்குது அப்படி இருக்குது. ஆனா வெளிப்படையாக ஒரு குற்றவாளிக்கு, ஒரு கற்பழிப்பு குற்றவாளிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நன்மதிப்பு சர்டிபிகேட் கொடுக்கிறார். அவர் உத்தமர், நியாயவாதி, காந்தியவாதி என்று சொல்லுகிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? அப்ப இந்த காவல்துறை எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இதெல்லாம் நாங்க அப்பப்போ சொல்றோம். தமிழ்நாடுடைய காவல்துறை செயலிழந்து இருக்கிறது, செயல்படவில்லை, திமுகவுடைய ஏஜென்டாக செயல்படுகிறது, கோபாலபுரத்து அடிமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார்களோ அதை செய்து கொண்டிருக்கிறது சொல்லணும். அதுதான் இன்னைக்கு நிரூபணம் ஆகியிருக்கிறது. அப்புறம் சொல்றார், முறையற்ற வகையில் பேசுகின்ற நீதிமன்றங்களுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். நாள் குட்டு வாங்க போகும் நாள் தொலைவில் இல்லை. சி.வி. சண்முகம் இந்த முறையில் குட்டு வாங்க போகும் நாள் தொலைவில் இல்லை. நீதிமன்றத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் ஒன்றிய கழக செயலாளர் பாஸ்கர் அவர்கள் சட்ட நடவடிக்கையால் நெருங்கிவிட்டது என்பதை நினைவூட்டுகிறேன். இந்த மிரட்டிய லட்சுமணன் அவர்களே, அதை சொல்றதுக்கு ஒரு அருகதை இருக்கணும், தகுதி இருக்கணும். புரியுதா? நீதிமன்றத்தை பார்த்து பயப்படுறவன் இந்த சி.வி. சண்முகம் கிடையாது. புரியுதா? எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். தாராளமா வா வா, நீதிமன்றத்தில் போடு, நான் அவதூறு பரப்புறேன், பொய்யா சொன்னேன், பாஸ்கர் வீண் பழி சொன்னாரு, அவதூறா போட்டாரு சொல்லி வழக்கு போடு. நான் அவதான் வரவேற்கிறேன். நீ வா நீதிமன்றத்துக்கு. ஏன்னா உங்ககிட்ட நியாயம் கிடைக்காது. யார்கிட்ட? இந்த திமுக அரசுல, இந்த காவல்துறையில் நியாயம் கிடைக்காது. எப்போ ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு கற்பழிப்பு குற்றவாளிக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து கண்டன அறிக்கை கொடுக்கிறாரோ அப்ப இந்த நியாயம் கிடைக்காது. நீதிமன்றத்துக்கு வா, என்ன இழு வா, நான் அதை முழு மனதை ஏத்துக்கிறேன். உனக்கு தைரியம் இருந்தா நீதிமன்றத்தில் வழக்கு போடு, நான் பாக்குறேன், போடு. அது யார் சொல்ற? உனக்கு சொல்றதுக்கு என்ன ஏதாவது அருகதை இருக்குதா? நீ யாரு? ஆனா திருடனை பார்த்து நான் சொல்லுவோம், நல்லவன் தான் சொல்லுவோம், கெட்டவன் நான் சொல்லுவான், அந்த திருடன் சொல்லுவான். அது மட்டும் தான். இந்த லட்சுமணன் யாரு? இந்த லட்சுமணன் ஒரு குற்றவாளி. நீதிமன்றத்தில் செக் மோசடி வழக்கில் தன் கூட இருந்த ஒரு இறுதிய அறுவை சிகிச்சை மருத்துவர் இடமிருந்து கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாயை பணத்தை பெற்றுக்கொண்டு செக்கை கொடுத்து விட்டு அந்த செக்கை பணம் போடாமல் மோசடி செய்து அந்த வழக்கு இன்னைக்கு விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடக்குது. அதுல கோர்ட்டுக்கு போறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை, துப்பு இல்லை. நீதிமன்றத்தை போய் சந்திங்க, பார்க்கத்தான் போறோம். சொல்லுங்க, பத்திரிகையாளர் எல்லாம் இருக்கீங்க, கூட எல்லாரும் உண்மையை பேசுங்க, உண்மையை சொல்லுங்க. இல்ல கட்சி சார்பாக ஒண்ணு பேசணும். ஒரு பாதிக்கப்பட்ட பெண் இருந்தாலும் நம்ம சொல்றோம். அன்னைக்கு காவலர் கூட ஒரு அதுக்கு தான் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். திண்டிவனத்தில் ஒரு காவலர் ஒரு மாணவியை
சேர்த்து பலவந்தம் பண்ணோம். அதுக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இதே கடமை. ஒரு அரசியல் கட்சியினுடைய எதிர்கட்சியா இருக்கிற ஒரு கட்சியினுடைய ஜனநாயக உரிமை. நடக்கிற தவறுகளை அது யார் செய்தாலும் சரி அந்த தவறுகளை எடுத்து காட்டுகிற உரிமை எடுத்து சொல்றோம். உங்க கவனத்துக்கு வராம கூட இருக்கலாம், இல்ல உங்க கட்சிக்காரர்கள் தவறான தகவல் கூட உங்கள்கிட்ட சொல்லி இருக்கலாம். உங்க கவனத்தை ஈர்க்கிறதுக்கு தான் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதெல்லாம் நடத்துறோம் எதிர்கட்சிகள். அது மூலம் உங்களுக்கு தகவல் தெரிந்தா அது உண்மையை சர்ச்சை நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அதுக்கு நேர்மாறாக இதுவரை எந்த அரசியல் கட்சியும் துணியாத, எந்த அரசியல் கட்சி நிர்வாகம் துணியாத, தைரியம் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யாத ஒரு செயலை இன்னைக்கு இந்த விழுப்புரம் மாவட்டத்துடைய திமுகவுடைய மத்திய மாவட்ட பொறுப்பாளர், விழுப்புரம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமணன் அவர்கள் இன்றைக்கு அந்த கற்பழிப்பில் புகாரிலே இருக்கிற குற்றவாளியை நற்சான்று வழங்கியிருக்கிறார். அவர் இந்த சம்பவம் உண்மை இல்லை என்று சொல்லுகிறார். சிறந்த ஒன்றிய செயலாளர், சிறப்பாக செயல்பட்டு செயலாளர் என்று அவருக்கு பத்திரம் கொடுக்கிறார், சிறப்பு பண்றார். இதை சொன்ன எங்கள் மீது வழக்கு போடுவது என்று மிரட்டுகிறார். வழக்கு வரட்டும், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் நாங்கள் கேட்பது தமிழகத்துடைய முதலமைச்சரையும் குறிப்பாக திமுகவுடைய தலைவராக இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறேன், இதுதான் நீங்கள் பெண்களை காப்பாற்றுகின்ற லட்சணமா? உண்மையா இல்லையா என்பது யார் நிரூபிக்கிறது, தீர்மானிப்பது? நீதிமன்றம். நீங்க வழக்கு போட்டீங்க, விசாரணை பண்ணுங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய. நீதிமன்றத்தில் ஒரு குற்றவாளியா இல்லையா நிறுவனம் நீதிமன்றம் சொல்லணும். ஆனால் போலீஸ் அதிகாரம், நீதித்துறை, அனைத்து அதிகாரமும் இந்த மாவட்ட செயலாளர், இந்த விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி லட்சுமணனுக்கு யார் கொடுத்தது? இந்த தைரியம் லட்சுமணனுக்கு எப்படி வந்தது? எங்க வந்தது? திமுக இருக்கிற பெரும் தலைவர்களை கூட செய்ய துணியாத, அனைத்து கட்சியிலுமே சொல்ற, திமுக எந்த கட்சியிலுமே எந்த தலைவருமே செய்ய துணியாத, தைரியம் வராத ஒரு செயலை, ஒரு கேவலமான செயலை, ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி ஏற்பட்டிருக்கிறது. கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். 8 மாத காலமாக ஆபாச வீடியோ எடுத்து கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த கற்பழித்த அந்த கயவனுக்கு, அந்த குற்றவாளிக்கு, அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த விழுப்புரம் தொகுதியுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதில் படித்த ஒரு மருத்துவராக இருக்கிற டாக்டர் லட்சுமணன் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது நியாயமா? இது உங்களுக்கு சம்மதமா? திமுக தலைமைக்கு சம்மதமா? உங்களை போட்டிருக்கிறார், திமுக கண்டிக்கிறது என்று சொல்கிறார். எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் இப்பயும் சொல்லுகிறார், திமுக தலைமை இது கொடுத்திருக்காது. ஏன்னா இந்த அளவுக்கு செயல்பட மாட்டார்கள். ஆனால் இங்கே திமுக கண்டிக்கிறது இந்த வார்த்தை வரும்போது எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. இது அறிவாலயத்தால் தயாரிக்கப்பட்டதா? அந்த அளவுக்கு திமுக தாழ்ந்து போய்விட்டதா? பெண்களுடைய மானத்தை கேள்விக்குறியாக்குறதா இந்த திமுக என்பதை நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். காவல்துறைக்கு சொல்கிறோம், மீண்டும் சொல்கிறோம், வேண்டுகோளாகவும் சொல்கிறோம். உண்மையை விரைந்து விசாரித்து இன்னைக்கு 19ஆம் தேதி கொடுத்தது, இத்தனை நாள் ஆட்கிறது, இன்னும் அந்த பெண்ணுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்படவில்லை. ஒரு கற்பழிப்பு புகார் கொடுத்தால் முதல் கடமை அந்த பெண்ணுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். ஏன் இது வரைக்கும் செய்யல? ஏன் செய்யல? யாருடைய அழுத்தம்? என்ன காரணம்? ஆகவே தயவு செய்து இனிமேலாட்டாவது காவல்துறை இதிலே முழு கவனம் செலுத்தி குற்றவாளியை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுத்து, குறிப்பாக இந்த அளவுக்கு திமுகவுடைய மாவட்ட செயலாளரே அவருக்கு பரிந்துரை செய்து வெளிப்படையாக அறிக்கை கொடுத்து அவருக்கு ஆதரவிக்கிறார் என்றால் அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன என்பதை பார்க்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு முழுமையான பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும். அந்த பெண்ணுக்கு ஏதாவது நடந்தால், இனிமேலும் நடந்தால் அதற்கு இந்த அறிக்கை தான் காரணம். இந்த அறிக்கை தான் அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஆபத்து என்றால் அதற்கு இந்த அறிக்கையை வெளியிட்டவர்கள் தான் காரணமாக இருப்பார்கள் என்பதை கூறி காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி, ஆகவே இப்படிப்பட்ட கொடுங்குற்றம் கற்பழிப்பு குற்றத்திலே குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வெளிப்படையாக
ஆதரவு தெரிவிக்கிற திமுக அதனுடைய மாவட்ட செயலாளர் திரு லட்சுமணன் அவர்களை கண்டித்தும் கைது செய்யாத அந்த குற்றவாளியை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்தும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி விழுப்புரத்தில் இருக்கிற அனைத்து நகர ஒன்றிய பேரூர் கழகத்திலே மெழுகுவர்த்தி ஆர்ப்பாட்டம் வருகின்ற 27ஆம் தேதி மாலை 6 மணியில் நடைபெறும் என்று கேட்டுக்கிறேன். ஒன்று சொல்றேன், மாவட்ட மக்களுக்கெல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. பெண்களுக்கு சொல்றோம், நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை நாங்கள் சொல்றோம். எப்போ ஒரு திமுகவுடைய மாவட்ட செயலாளர் ஒரு கற்பழிப்பு குற்றவாளிக்கு உடனடியாக அறிக்கை வெளியிடுகிறாரோ அப்போதே தெரிந்து கொள்ளுங்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற தாய்மார்களே, மாணவிகளே, அனைத்து பெண்களுக்கும் சொல்லுகிறோம், உஷார் உஷார் உஷார், ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. காவல்துறை இல்லை, இனிமேல் திமுக தான் காவல்துறை. எந்த குற்றம் செய்தாலும் அவர்களே விசாரித்து அவர்களே விடுவித்துக் கொள்வார்கள். ஆகவே உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள்.